வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம சேனலில் கிளி வீடியோ தான் பார்த்துக்கிட்ருக்கோம். பச்சை கிளி பாருங்கள், இது 2வது வீடியோ பார்க்க போகிறோம். முதல் வீடியோவில் வந்து இதுவரையிலையும் போட்டு முடிச்சிருந்தோம். பாருங்கள், இதே மாதிரி 9வது லைன் ஆரம்பித்து இப்படி ஒரு பூ போட்டு வச்சுட்டு தெரிஞ்சவங்க போட்டுருங்க, 5 லைன் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் மறுபடியும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போ இந்த சைடு டொயினில் 2 பாசி போடணும். இதே போல் 2 பாசியாக போட்டு கொண்டு வரணும். இதில் கடைசியாக வரும்போது நமக்கு லைனில் வந்து 11 பூ வரணும். அதாவது 11வது பூ போட்டுட்டு தான் அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் உள்ள 10வது பூவை போடணும். இங்கே வந்து ஒரு பூ குறையணும், இங்கே வந்து ஒரு பூ எக்ஸ்ட்ரா வரணும். இதே போல் நம்ம 5 லைன் போடணும். இதே மாதிரி தான் போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம இந்த பக்கத்தில் 2 பாசி போட்டுடலாம். 2 பாசியாக இந்த டொயினை கீழே உள்ள பாசியில் கொடுத்து எடுக்கணும். மேல் பக்கத்தில் உள்ள டொயினில் 2 பாசி போடணும். இப்போ நமக்கு இதில் ஒரு பூ கிடைக்கும். இதே மாதிரி லைனாக போட்டுடலாம். பாருங்கள், இது நம்ம இதுவரையிலும் போட்டு முடிச்சாச்சு. இது எப்படி போடணும், எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. அதாவது இந்த பாசியை எண்ணிக்கிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 9 பூ போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து 11வது பூ போட போகிறோம். இதில் 3 பாசி போட்டுக்கிடணும். இதே போல் தான் நம்ம இன்னும் 3 லைன் போடணும். அதுக்காக இந்த ஒரு லைனையும் சொல்லி தரேன், நீங்கள் இதே மாதிரி போட்டுக்கிடலாம். பாருங்கள், இதில் வந்து 3 பாசி போட்டுக்கிடணும். போட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பாசியை விட்டுறணும். அதுக்கு முந்தின பாசியில் இந்த பக்கமாக இப்படி கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இப்படி கொடுத்து எடுத்துருக்கோம். எடுத்துட்டு அதுக்கு பிறகு இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த பாசியில் இப்படி மேல் பக்கமாக கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இப்படி கொடுத்து எடுக்கணும். 11வது பூ போட்டிருக்கோம். இப்போ 10வது பூவுக்கு வந்து இதில் ஒரு பாசி போட்டுறணும். ஒரு பாசி போட்டுட்டு இந்த டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். இதில் ஒரு பூ வந்துடும். பாருங்கள், இப்படி வரும். இப்போ நம்ம இதில் வந்து 11 பூ வச்சு 2 லைன் போட்டிருக்கோம். இதே மாதிரி நமக்கு 5 லைன் வேணும். இன்னும் 3 லைன் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்படி தெரியாதவங்க இந்த லைனை பார்த்தே போடுங்க, அழகாக போட்டுடலாம். இதில் வந்து நம்ம இப்போ இதில் 3 பாசி போடணும். போட்டு பிறகு 2 பாசியாக போட்டு கொண்டு வரணும். பாருங்கள், இப்போ 4வது லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இதே போல் தான் முதல்ல 4 பாசி போட்டு அந்த ஒரு டொயின்லேயே ஒரு பூ போடணும். அதுக்கு பிறகு 2வது பூ போட்டிருக்கோம். இப்போ இந்த டொயினில் இதில் மாதிரி கொடுத்து எடுத்துட்டு 2 பாசி போடணும். பாருங்கள், இதில் 2 பாசி போடணும். இதே மாதிரி இன்னொரு லைனும் போடணும். பாருங்கள், 4வது லைனில் எனக்கு டொயின் முடிய போகுது. இந்த டொயின் கட்டையாக இருக்குது. நான் இந்த டொயின்லேயே எப்படி 2 பூ போட்டு கொண்டு வரேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ இதில் வந்து இந்த டொயின் கட்டையாக இருக்குது, இந்த டொயின் நீளமாக இருக்குது. நீளமாக இருக்க டொயினை இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்துக்கிடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், நம்ம இப்போ இதில் இந்த பக்கமாக தான் இருக்குது. இந்த கட்டை டொயின் நீள டொயின் தான் இந்த கீழே உள்ள பாசியில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு 3 பாசி போட்டிருக்கேன். பாருங்கள், போட்டுட்டு இந்த பாசியில் இப்படி கொடுத்து எடுக்கணும். இந்த பாசியை விட்டுறணும். இந்த பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், கொடுத்து எடுத்துகிட்டு நம்ம இதில் ஒரு பூ ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததும் அதே மாதிரி ஒரு 3 பாசி போட்டுக்கிடணும். இது ஒரு ஐடியாவுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி தான் போடணும் அப்படின்ட்டு இல்லை. அப்படி இல்லைன்னா ஒரே டொயினில் தான் போடணும் அப்படின்னா இதை நீங்கள் நாட் போட்டு கட் பண்ணிடுங்க. இந்த டொயினை எப்போவாவது எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் வந்து இதில் எப்படி போட முடியும் அப்படிங்கிறதுனால இதே மாதிரி போடு, அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே ஃபாலோ பண்ணணுன்னாலும் பண்ணிக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா இதில் நாட் போட்டு முடிச்சுட்டு வேறு டொயின் எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இப்போ இதில் வந்து இந்த டொயின் இந்த பாசியில் கொடுத்து இப்படி எடுத்துக்கிடணும். இல்லை, நம்ம இப்போ இது நம்ம எப்போவும் போடக்கூடிய மாதிரி தான் போட்டிருக்கோம். ஒரு பூ போட்டுட்டு இந்த பாசியில் இப்படி மேல் பக்கமாக கொடுத்து எடுத்துடணும். பாருங்கள், இதில் இப்படி ஒரு பூ குறைஞ்சி வந்தாச்சு. அடுத்தது இதில் இப்போ ஒரு பாசி போடணும். ஒரு பாசி போட்டுட்டால் நமக்கு இதுலேயும் ஒரு பூ கிடைக்கும். இப்போ இதில் நம்ம முதல்ல 3 பாசி போட்டோம் பாருங்கள், அதில் ஒரு பாசியில் கீழ்ப்பக்கமாக கொடுத்து எடுக்கணும். கீழ்ப்பக்கமாக கொடுத்து எடுத்துகிட்டா இதில் ஒரு பூ வந்தாச்சு. இப்போ இந்த பாசியில் கொடுத்து இப்படி மேல் பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். நமக்கு அந்த 4 பாசி நமக்கு சேர்ந்து வரணும், அவ்வளோதான். அதுக்கு வசதியாகிட்டு நம்ம கொடுத்து எடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு டொயின் கரெக்டாக வந்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு பாசி போட்டு நாட் போட்டேன்னா நமக்கு டொயின் வேஸ்ட் ஆகாமல் பாருங்கள், இந்த ஒரு டொயினை கொண்டு வந்து இதில் 3 பூ போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதில் நாட் போட்டுட்டு அடுத்தது நம்ம இதிலேருந்து டொயின் போட்டு ஆரம்பிக்கலாம். இன்னொரு லைன் போடணும். 4 லைன் தான் போட்டிருக்கோம். இன்னொரு லைன் போடணும்.
நம்ம இந்த பக்கத்தில் இருந்தால் கொண்டு வந்திருக்கோம். அப்போ இதில் நம்ம இனி புது டொயின் போட்டு ஆரம்பிக்கணும். அதை நான் சொல்கிறேன். இதில் இப்போ 2 நாட் போட்டுட்டு, நாட் போடுறதையுமே சொல்லித்தரேன் உங்களுக்கு. பாருங்கள், இதில் 2 நாட் போட்டுட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் உள் பக்கமாக இருக்கக்கூடிய பாசியில் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த பாசியில் நீங்கள் எடுத்து நாட்டு உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த லைன் போடும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி உள் பக்கத்தில் உள்ள பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துட்டு இப்படி நம்ம இழுத்துட்டோன்னா அந்த நாட் வந்து நமக்கு இந்த பாசி உள்ளே போயிடும். பாருங்கள், இப்போ இந்த பாசி உள்ளே போயிட்டு இனி நம்ம இதை இப்படி கொடுத்து எடுத்துட்டு இந்த பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். ஏன்னா நீங்கள் முதல்ல நாட் வந்து இந்த பாசி உள்ளே போயிட்டுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதே மாதிரி கொடுத்து எடுத்துக்கிடுங்க. இந்த நீல பாசியில் வந்து நம்ம இனி அடுத்த லைன் கொண்டு வரும்போது இதே மாதிரி கொண்டு வரணும். அப்போ நமக்கு இது உள்ள நாட் போயிட்டுனா அடுத்த லைன் போடும்போது டொயின் உள்ளே போகாது. அதனால தான் அந்த இப்படி குறுக்க இருக்கக்கூடிய பாசியில் எடுத்துகிட்டு வந்துவிடுங்க. இப்போ இதில் வந்து நமக்கு நாட் உள்ளே போயிட்டு இது நம்ம இப்போ யூஸ் பண்ணதில்லை, அதனால் இதில் இப்படி இருக்கட்டும். இப்போ இது 2 பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ புது டொயின் போட போகிறோம். இந்த பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துக்கலாம். கொடுத்து எடுத்துட்டு இப்போ இந்த பக்கத்தில் 3 பாசி போடணும். 3 பாசி போட்டுட்டு பிறகு இந்த டொயினில் இந்த பாசியில் இந்த டொயினை கீழே கொடுத்து எடுக்கணும். அப்போ 2 பாசி இருக்கும், 2 பாசியாக போட்டுட்டு வரலாம். பாருங்கள், இதில் 5 லைன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதில் வந்து 10 பூ போட்டிருக்கோம். 5வது லைனில் 11வது பூ. இதில் 3 பாசி போட்டுறணும். 3 பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ள டொயின் எடுத்து அப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், 5 லைன் போட்டு முடிச்சாச்சு. இனி இது நேரே தான் வரணும். இந்த பக்கத்தில் இதில் நேரே 2 பூ வரணும். இந்த பக்கத்தில் ஒவ்வொரு பூ கம்மியாக வரணும். இதுலேயும் 3 பாசி போட்டு இந்த டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், 3 பாசி போட்டுக்கும் இந்த டொயினை எடுத்து அப்படி குறுக்க விடணும். இதில் ஒரு பூ வரும். இதுக்கு நேர் மேல் தான் வரும். இப்போ இந்த பக்கத்தில் உள்ள பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும். இப்போ 2 பாசியாக போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இனி 2 பாசியாக போட்டு வந்துடலாம். இனி இந்த லைனில் வந்து நமக்கு இதில் வந்து 11 பூ போட்டிருக்கோம். இதில் வந்து இது நேரே தான் வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா பூ வரல. அதனால் இது நேர் வரும்போது 10 பூ வரும். அதுக்கு அடுத்த லைனில் 9 பூ வரும். இதில் நேரே தான் வரணும், இங்கே குறைஞ்சி வரணும். அதே மாதிரி போட்டுடலாம். இதில் இந்த லைன் வந்து இப்போ நம்ம ஒரு பூ போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த லைனில் நமக்கு மொத்தம் 10 பூ வரணும். இப்போ 8 பூ போட்டிருக்கோம். இப்போ 10வது பூ போட்டுடலாம். 3 பாசி போட்டிருக்கோம். இந்த டொயினில் இப்படி இந்த பக்கமாக கொடுத்து எடுக்கணும். இந்த பக்கமாக கொடுத்து எடுத்துட்டு நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் இது இந்த பாசியில் மேல் பக்கமாக கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு இப்போ இதில் ஒரு பாசி போடணும். இப்போ இதில் 10 பூ வந்துடும். இனி அடுத்தது வந்து 9 பூ வரும். இப்போ அடுத்த லைன் போட போகிறோம். இந்த பக்கத்தில் 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இதில் வந்து 9 பூ வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு மேல் லைனில் வந்து 7 பூ தான் வரும். அதனால் இதில் ஒரு பூவை நம்ம கம்மி பண்ணி தான் போட்டு இதில் தான் டொயின் எடுத்துகிட்டு வரணும். அதனால் இதில் வந்து இந்த டொயினில் முதல்ல 3 பாசி போட்டுக்கிடலாம். 9வது பூ போட்டுட்டு தான் நம்ம 8வது பூ போட போகிறோம். பாருங்கள், இந்த பக்கத்தில் இப்போ 3 பாசி போட்டிருக்கோம். இந்த வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்படி கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இதில் ஒரு பூ போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ 9 பூ வந்துட்டு இனி நமக்கு இதுக்கு மேல் லைனில் 7 பூ தான் வரணும். இந்த பக்கம் ஒரு பூ கம்மியாக வரும். இதுலேயே நமக்கு இப்போ இந்த பக்கத்தில் தான் டொயின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு பூ கம்மியாக வரும். 7 பூ போட்டுடலாம். இப்போ இதில் இந்த பக்கத்து டொயினில் ஆரம்பிக்கும்போது 3 பாசி போடணும். பாருங்கள், இதில் வந்து 7 பூ வரணும் அப்படின்னு சொன்னோம். இதில் வந்து இதுக்கு மேலே 5 பூ தான் வரும். அதனால் நம்ம இந்த லாஸ்ட்டு பூ போட்டுட்டு அதுக்கு முந்தின பூ போடலாம். இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள், இது லைன் கணக்குக்குன்னா நம்ம 15 லைன் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ 16வது லைனில் 5 பூ தான் வரணும். இந்த நடுவில் இருக்கக்கூடிய 5 பாசிலேருந்து தான் 5 பூ போடணும். சைடில் ஒவ்வொரு பூ குறைஞ்சி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளிக்கு வந்து இது வால்,
இது வந்து முதுகு பக்கம், இந்த வால் இப்படி நீளமாக இருக்கும் பாருங்க அந்த பக்கம். இது வந்து முன்பக்கம் வயிற்று பக்கம். இதை கரெக்டாக வச்சு பார்த்து போடுங்க. இது வந்து நம்ம இப்போ கழுத்து பகுதி போட போகிறோம். இதில் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வெளிப்பக்கம் வரும். இதில் வந்து ஒரு பச்சை, அடுத்தது 2 சிவப்பு போடணும். வெளிப்பக்கத்தில் தான் சிவப்பு போடணும். 2 சிவப்பு போட்டுடலாம். அதே மாதிரி இனி இந்த பக்கத்தில், அதாவது கழுத்தில் வந்து இது நமக்கு உள்பக்கம் வரும். இதில் வந்து வரும்போது 2 3 கருப்பு பாசி வரும். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். இதில் வந்து ஒரு பச்சையும் 2 சிவப்பும். பாருங்க, அடுத்து வந்து இந்த பக்கத்தில் இந்த பாசியில் இந்த ஊசியை கொடுத்து எடுத்துக்கிடணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினை தான் இதில் கொடுத்து எடுக்கணும். இப்போ நமக்கு மேல் பக்கமாக ஒரு டொயின் இருக்கும், சைடில் இப்படி ஒரு டொயின் இருக்கும். இப்போ இந்த மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினில் ஒரு பச்சையும் ஒரு சிவப்பும். அடுத்ததும் கீழே இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு பச்சையும் ஒரு கருப்பும். பாருங்கள், அடுத்த பூவும் ஒரு பச்சையும் ஒரு கருப்பும். இப்போவும் இந்த கீழே இருக்கக்கூடிய பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பாருங்கள், இப்போ 4 பூ போட்டிருக்கோம். அடுத்தது வந்து இந்த ட்ரெயினில் போடணும். ஒரு பச்சையும் ஒரு கருப்பும். இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்போ இதில் 5 பூ போட்டிருக்கோம். பாருங்கள், அடுத்த லைன் வந்து இந்த பக்கத்து ட்ரெயினில் 3 பாசி போடணும். ஒரு கருப்பு, 2 பச்சை. அடுத்தது 3 பூ பச்சை கலர்லேயே தான் போடணும். பாருங்கள், இது ஒரு பூ, அடுத்தது இன்னும் 2 பூ போட்டுடலாம். 2 பாசியாக போட்டு 3 பூ போடுங்க. கடைசி பூவில் இதில் ஒரு சிவப்பு பாசி வரும், அதில் சொல்கிறேன். அடுத்தது இந்த பக்கத்து ட்ரெயினில் ஒரு சிவப்பும் ஒரு பச்சையும். அடுத்தது இந்த 5 பூவுக்கு மேலே தான் 5 பூ போடணும். முதல் பூ 3 பச்சை, அடுத்தது 2 பாசி, 2வது பூ, அடுத்தது 3வது பூ. பாருங்கள், அடுத்த பூ வந்து இந்த 4 mmல 2 சிவப்பு பாசியும் ஒரு பச்சை பாசியும். அப்படி 4 mmலாம் போட வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கவங்க இதில் ஒரு கருப்பு பாசி சேர்த்துக்கிடுங்க. கண்ணுக்கு ஒரு பாசி மட்டும் வச்சா போதும். இப்போ இந்த பக்கத்தில் 2 பச்சை பாசி. பாருங்கள், அடுத்த லைன் ஆரம்பிக்கும்போது 2 பச்சையும் ஒரு சிவப்பு 4 mm. இந்த சிவப்பு பாசியில் தான் அப்படி டொயினாக குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்படி வரும். இப்போ இதில் வந்து இந்த ஒரு சிவப்பு பாசிலையும் இந்த ஒரு டொயினை கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், இதில் வந்து இந்த டொயினில் ஒரு சிவப்பும் ஒரு கருப்பும் 4 mmல உள்ளது. பாருங்கள், இந்த கருப்பு பாசியில் தான் அப்படி கொடுத்து எடுக்கணும். அடுத்தது இந்த சிவப்பு பாசியை மட்டும் எடுக்கணும். கீழே இந்த சிவப்பு பாசியை மட்டும் அப்படி எடுத்துக்கிடலாம். இது வந்து ஊசி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்யுது. அதனால் சின்ன ஊசி தான் வந்துடும். அப்படி இல்லைன்னா ஊசியை கலத்தி எடுத்துகிட்டு வெறும் டொயின் வச்சு போடுங்க இந்த இடத்துல. பாருங்கள், எப்படி போட்டாச்சு. அடுத்தது வந்து இந்த டொயினில் 2 சிவப்பு, இதுவும் 4 mm தான். போட்டுட்டு இந்த பாசியிலே தான் அந்த டொயினை கொடுத்து எடுக்கணும். இதில் எப்படி கொடுத்து எடுத்துடலாம். இது வரமாட்டேங்குது, பாசியை மாற்றிடலாம். சில பாசி கொஞ்சம் தூரம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்படும். இது ஈஸியாக வந்துட்டு இப்படி போட்டுறோம். இப்போ நம்ம கண் இதில் ரெடி ஆயாச்சு. இப்போ அடுத்தது இந்த பச்சை பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம். அப்படி இந்த சிவப்பு கண் பாசி போட வேண்டான்ட்டு இருக்கவங்க நீங்கள் இதில் ஒரே ஒரு கருப்பு பாசி மட்டும் வச்சுக்கிடுங்க. இதில் வச்சுருக்கு பாருங்கள், அதே மாதிரி ஒரு கருப்பு பாசி மட்டும் 5 mmல உள்ளதே இருந்தாலும் வச்சுக்கிடுங்க. இது கண் இதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரி வச்சுருக்கேன். நம்ம கிளிக்கி பார்க்கும்போது அந்த கண்ணை சுற்றி இப்படி சிவப்பு கலரில் இருக்குது. அதனால் இதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், அடுத்தது வந்து இந்த ட்ரெயினில் 2 பச்சை பாசி. பாருங்கள், ஒரு பூ போட்டாச்சு. இப்போ இதுக்கு அடுத்ததில் வந்து மேல் லைனில் 3 பூ தான் வரணும். அதனால் இதில் இந்த பூவை போட்டுட்டு நம்ம இதில் ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் 3 பாசி போட்டுக்கிடணும். பாருங்கள், 3 பாசி போட்டாச்சு. இப்போ இந்த ட்ரெயினில் வெளி பக்கத்துலேருந்து இப்படி உள் பக்கமாக கொடுத்து எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த பாசியில் மேல் பக்கமாக கொடுத்து எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு பாசி போட்டுடலாம். 1 போட்டாச்சு. இப்போ இதில் 3 பூ போட போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த இடது பக்கத்து ட்ரெயினில் முதல் பூ 3 பாசி போடணும்.
அடுத்தது 2வது பூ 2 பாசி இதை போட்டுடலாம். போட்டுட்டு இந்த டொயின் எடுத்து இதில் போட்டுக்கணும். எடுத்துகிட்டு அடுத்த பூ போடும்போது இந்த 2 பாசிலையும் சேர்த்து எடுத்துக்கிடணும். இந்த டொயினை இந்த 2 சிவப்பு பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிடணும். அங்கே எடுத்துகிட்டு இப்போ இந்த பக்கத்தில் 2 பாசி போட்டு நாட் போட்டுடலாம். ஏதாவது ஒரு சைடில் பாருங்கள், நான் அந்த பக்கம் 2 பாசி போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் நாட் போட்டுட்டு நம்ம உள் பக்கமாக ஏதாவது 2-3 பாசியில் கொடுத்து எடுத்து பிறகு கட் பண்ணிடலாம். பாருங்கள், இதை போட்டு முடிச்சுட்டு இப்படி கட் பண்ணிடலாம். பாருங்கள், இதே போல் 2 பீஸ் போடணும். நானும் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பீஸை போட்டு வச்சுட்டு தான் இதை பார்த்து உங்களுக்கு நான் இதை போட்டு காமிச்சிருக்கேன். இது எல்லாமே இந்த சிறகு வைக்கிறது இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.